இந்தியா மாதிரியான வளரும் நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதகமான சூழல் என்ன அப்படின்னா, வரலாற்றில் எந்தெந்த நாடுகள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களோ அவங்க வரலாற்றில் எந்த அளவுக்கு தவறுகள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு நம்ம நாட்டை இன்னும் வளர்ச்சி பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரு வேலையை ரொம்ப எளிமையாக செய்ய முடியும். ஆனால் இந்தியா அந்த பாடத்தை இன்னும் சரியாக கற்றுக்கல அப்படிங்கிறதா இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. 1850 இந்த காலகட்டத்தில் இங்கிலாந்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்னு வரக்கூடிய கழிவுநீர் நேரடியாக தேம்ஸ் நதியில் போய் கலக்குது அப்படிங்கிறது தான். அதன் பிறகுதான் அங்கே இருக்கக்கூடிய சாக்கடை கழிவுநீர்கள் எப்படி வெளியேறணும், அந்த கழிவுநீரை எப்படி சுத்திகரித்து வெளியேற்றணும் அப்படிங்கிற அந்த கட்டமைப்பு வசதிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 1850 இந்த காலகட்டம் அப்படின்னு பேசுகிறப்ப சராசரியாக நீங்கள் யோசிச்சு பார்க்குறப்ப இன்னைக்கு 175 ஆண்டுகள் கடந்துமே இந்தியா அந்த சரியான பாடத்தை கற்றுக்கல அப்படிங்கிறது தான். சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சரியான கட்டமைப்பு வசதிகள் இல்லை. நம்ம சென்னை மாதிரியான பெருநகரங்கள் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு வெளியேற்றத்துக்கான பாதைகள் இன்னுமே கட்டப்படலை சரியா. அந்த கழிவுநீர் நேரடியாக ஆற்றுல போய் கலக்குது, அது கடலில் போய் கலக்குது அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் அது மூலிமா எவ்வளவு நீர்நிலைகள் மாசடைஞ்சிருக்கு, அது கண்டிப்பாக நிலத்தடி நீரை எவ்வளவு மாசடைச்சிருக்கும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது தமிழ்நாடு முழுக்க மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இன்னைக்கு நம்ம கிழவரப்பள்ளி அணையில மிகப்பெரிய அளவில் மாசடைஞ்சிருச்சு, ஹெவி மெட்டல்ஸ் அதிகமா இருக்குன்னு நம்ம பேசுறோம் இல்லையா. இது ஒரு நாள் 2 நாள்ல வரக்கூடிய சிக்கல் கிடையாது. இது அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதிகள் எப்படி இருக்கு, தொழிற்சாலைகள் வரக்கூடிய கழிவுநீர் எப்படி சுத்திகரித்து வெளியேற்றாங்க, இதெல்லாம் அடிப்படையாக வச்சுதான் அது எல்லாமே மாற்றப்படும். அதனாலதான் சொல்றது, நம்ம இந்தியாவில் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறதை காட்டிலும் நம்ம இந்தியாவை அழிக்காம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தேவையா இருக்கு. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகம். நீங்க என்ன சின்ன சின்ன தவறுகள் செஞ்சாலும் அடிநிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பெருமளவில் பாதிக்கப்படும். இன்னைக்கு நான் என்கிட்ட பணம் அதிகமா இருக்கு அப்படின்னா என்னால நல்ல மருத்துவத்தை போய் பார்த்துக்க முடியும். ஆனா கடைசியில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா கூட அவங்க ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா கூட அதுக்கு உண்டான பண வசதிகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும்.